நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப்பு வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்க போகுது. அண்ட் மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்சஸ், அதாவது பேங்க்னாலே உங்களுக்கு தெரியும், மொபைல் அலவன்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் வந்து தர வந்து போகிறாங்க. அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, அண்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது, டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹாய் கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்லேருந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு எதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து இப்போ வந்து பார்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கீழே ஒரு ஏரோ இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரோவை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாவே போதுமானது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதுமானது, சரிங்களா. நீங்கள் கேரியர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங் அப்படின்ற பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் பேங்க் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருவீங்க. இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் வந்து அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்காக டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து 5 வேக்கன்சியும் அண்டு ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 1 வேக்கன்சி, டோட்டலாக 6 வேக்கன்சி வந்து ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 23 வயதிலிருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூடு ஆல் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான கட் ஆஃப், அதாவது எலிஜிபிலிட்டிக்கான கட் ஆஃபும் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கட் ஆஃபும் அண்டு குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 1/11/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது, சரிங்களா. இதுக்குள்ளே வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து 23லேருந்து 40க்குள்ளே வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ்
காலேஜ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4 இயர் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பிடெக்கோ அல்லது பிஇயோ இதுக்கு ஈக்குவலான நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபயர் டெக்னாலஜியோ அல்லது ஃபயர் இன்ஜினியரிங்கோ அல்லது சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலான உங்களுக்கு காலேஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க, படித்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏஐசிடிஇஓ அல்லது யூஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இதில் படிச்சிருந்தா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். எது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடோ அல்லது பிஎஸ்யூக்கான ரிலேட்டடோ அல்லது பிஎஸ்பிக்கான ரிலேட்டடோ இருந்தால் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அண்டு இப்போ இதில் கவர்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து யூஜியோ அல்லது இன்ஸ்டிடியூட் ஃபயர் இன்ஜினியரிங்ஸோ அல்லது இன்ஸ்டிடியூட் ஃபயர் இன்ஜினியரிங்ஸ் யூகே இந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒரு சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இது படிச்சிருந்தால் மினிமம் 3 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மென்ஷன் என்ன உங்களுக்கான ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ஸ்கில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு நாலேஜ் வந்து இருக்கணும். இதில் அடிஷ்னல் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் சேஃப்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அதை கூட பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபயர் சேஃப்டிக்காக தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. பட் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சபிள் வந்து 5 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 5 இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கான லீவ் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு வந்து 30 நாள் வந்து உங்களுக்கான லீவ் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து அனைத்து பேங்க்குக்கும் எத்தனை நாள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஹாலிடேயில் வந்து உங்களுக்கு இருக்கோ, அந்த லீவு இல்லாமல் உங்களுக்கு வந்து 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அடிஷ்னலாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மும்பை, டில்லி, கொல்கட்டா அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் லக்னோ அண்ட் பெங்களூர். சரிங்களா, இந்த இடத்துலலாம் உங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கோயம்புத்தூர்ன்ற இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்தெல்லாம் இடத்துலலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கீழே டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்புறமா வந்து பார்க்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அதாவது அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனிங் கம்யூனிட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ அதாவது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டு இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குரூப் டிஸ்கஸிங்கோ அல்லது ப்ரைமரி இன்டர்வியூவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கான அங்கே வந்து என்ன உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்டு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து பண்ண முடியும். அதாவது உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்குங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ₹175 வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் ₹175 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் ஆல் அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருமே ₹1000 வரைக்கும் வித் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி சார் நான் பே பண்ணுறது, எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 முறையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷுட்டாக வந்து ஃபஸ்ட்டு 21/11/2025 இந்த டேட்டுக்கு உள்ள சரிங்களா, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இப்போது என்னென்ன காஃபி வந்து இதில் அட்டாச் வந்து பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஹார்டு காப்பியும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அது எப்படி பே பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட செலானை வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ரீப்ளே வந்து தருவாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கான இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சரிங்களா, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில பேருக்கு நிறையவே டவுட்ஸ் வந்து இருக்குது. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருவீங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஊக்கமூட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் சாஃப்ட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸை வந்து சிக்னேச்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது மறுபடியும் சொல்கிறேன் 1/11/2025 அன்னைக்குள்ளே சரிங்களா, அன்னைக்குள்ளே உங்களுக்கான ஏஜி அண்டு ரிலாக்ஸேஷன் அண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு எல்லாத்தோட கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க இன் கேபிட்டல் லெட்டர். சரிங்களா? உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய அட்ரஸ். சரிங்களா? நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்க பாருங்க. சரிங்களா? கரஸ்பாண்டிங் அட்ரஸ் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்டிடி கோடு வந்து கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து தான் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஏஜ் எவ்வளோ மந்த் ஆச்சு, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படின்றத நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தாவே என்ன மந்த்து, என்ன இயரு அண்டு என்ன டே அப்படின்றது உங்களுக்கு வந்து காட்டிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகிரி வந்து கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி அண்டு ஓபிசி அண்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகிரிக்கும் அண்டு அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மெயில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷ்னாலிட்டியும் உங்களுடைய மதர் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மதர் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் வந்து இருக்கும். மற்ற அதர் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இந்த மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் ரீட் பண்ண தெரியுமா அண்ட் ரைட் பண்ண தெரியுமா அண்ட் ஸ்பீக் பண்ண தெரியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணீங்களா, அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணீங்க அண்ட் உங்களுக்கான ஃபீஸ் வந்து என்னைக்கு வந்து பே பண்ணீங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் சரிங்களா, டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலோ அல்லது யூஜியோ பிஜியோ அண்டு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எப்போ வந்து படிச்சிங்க அண்ட் உங்களுடைய யூனிவர்சிட்டியோட பேர் என்ன மற்றும் உங்களுடைய பாசிங் இயர் என்ன அண்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் மற்றும் நீங்கள் எந்த அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க, சிலது வந்து கிரேடு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த கிரேடும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அண்ட் உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அண்டு உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன இருந்துச்சு அண்டு ரிப்போர்ட்டிங் வந்து என்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கான டிக்ளரேஷன் எல்லாருமே செய்கிற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளரேஷனை வந்து ஐ அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஐஎம்ன்றதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சிக்னேச்சர் என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கோட சிக்னேச்சரை வந்து என்னைக்கு நீங்கள் போடுறீங்களோ, அதாவது சிக்னேச்சர் போடுறத விட நீங்கள் என்னைக்கு போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கோட டேட்டு அண்ட் பிளேஸை வந்து நீங்கள் கொடுத்தாவே போதுமானது சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஹார்டு காப்பியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஹார்டு காப்பி வந்து சென்ட் பண்ண மறந்துடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்டு காப்பி வந்து சென்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் ஊட்டுறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ரெண்டுத்துமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன எதுக்காக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சப்போர்ட்டு ஸ்டாஃப்காக இந்தியன் பேங்க் எம்ப்ளாயர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்காக கான்ட்ராக்ட் பேஸில் இதுவும் வந்து எடுக்கிறாங்க சரிங்களா. இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 22லேருந்து 40 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு கிராஜுவேட் சரிங்களா, இவங்க கொடுத்துருக்குற ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டில் வந்து சயின்ஸோ காமர்ஸோ அல்லது ஆர்ட்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட், எம்ஏ சைக்காலஜி அண்டு ஃபிசியாலஜி அண்ட் பிஎஸ்சி இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. வெட்டனரி அண்டு பிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ அண்டு பிஎஸ்சி மார்க்கெட்டிங் அண்ட் பிஏ பிஎட்டு இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி 1 இயர் டு 0 இயர் டு 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வந்து எடுப்பாங்க சரிங்களா. ஃப்ரெஷரும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க வந்து கேட்கல. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் மற்றும் ஹிந்தி வந்து தெரிஞ்சிருக்கணும். அட்வான்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்தாவே போதுமானது சரிங்களா. லோக்கல் லாங்குவேஜ்னாலே உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரியணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இந்த இதில வந்து சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நிறைய விதமான அலவன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? டிஏ, ஹெச்ஆர்ஏ அண்ட் மொபைல் அலவன்ஸு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் மூலியமா உங்களுக்கு வந்து அ அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க. இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து அக்செப்ட் வந்து பண்ணப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆஃப்லைன் மூலியமா தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு ப்ரெசன்டேஷனில வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில வந்து நீங்க ஒன்லி ஹார்டு காப்பி மட்டும் நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்க கீழ அப்ளிகேஷன்ஸ்ன்றத குடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ்ன்றத நீங்க கிளிக் பண்ணாவே இந்த மாரி தான் உங்களுக்கு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில நீங்க ஃபில்லப் பண்ணி முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து அடித்தல், திருத்தல் இல்லாம நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா, அடித்தல், திருத்தல் இருந்தா அவங்க வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. சிக்னேச்சர் இல்லாம நீங்க வந்து சென்ட் பண்ணீங்கன்னா, அதையும் ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கங்க. ஸோ காய்ஸ் இதே மாரி நம்ம தமிழ்நாட்ல பேங்க் ரிலேட்டடான ஜாபா இருந்தாலும் சரி, அண்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, நம்ம சேனல வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அதனால நம்ம சேனல வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டும் இருங்க. சரிங்களா? உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான ஜாப் வந்து உடனே வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. வேக்கன்சி வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கவனிக்காதீங்க. சரிங்களா? வேக்கன்சி இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, முதல்ல நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர்றத பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் தேங்க் யூ.